கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று இயேசு பாராட்டிய ஒரே மனிதர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் பர்த்தோலமேயு என்கிற நாத்தான்வேல். இயேசுவின் சீடர்களில் ஒருவரான இவர் இயேசுவை அறிந்து கொள்ளும் முன் இவர் பழைய உடன்படிக்கையை பின்பற்றுகிறவராக இருந்தாலும் உண்மையானவராகவும் தேவனுக்கு பயந்தவரும் உடன்படிக்கையை கைக்கொள்ளுகிறவராகவும் இருந்தார். ஒருமுறை இயேசுவின் சீடரான பிலிப்பு பர்த்தோலமேயுவிடம் வந்து, நாங்கள் மோசேயும் மற்ற தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் நசரேனாகிய இயேசுதான் என்றார். அதற்கு பர்த்தோலமேயு, யூத வரலாற்றில் நாசரேத் ஊரிலிருந்து எந்த ஒரு தீர்க்கதரிசிகளும் எழும்பினது இல்லை என்று சொல்லி பிலிப்பு சொன்னதை ஏற்க மறுத்தார். அதற்கு பிலிப்பு, நீ வந்து பார் என்று அழைத்ததின் நிமித்தம் அவர் இயேசுவை பார்ப்பதற்கு சென்றார். பர்த்தோலமேயு இயேசுவை பார்த்தால் போதும், அவனுடைய எல்லா சந்தேகங்களும் நீங்கிவிடும் என்று பிலிப்பு நம்பினார். பர்த்தோலமேயு இயேசுவை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கும் போதே, இயேசு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு பர்த்தோலமேயு, இயேசுவிடம் என்னை உமக்கு எப்படி தெரியும் என கேட்டதற்கு, பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்பே உன்னை அறிவேன் என்றார். இயேசு தன்னை பற்றி சொன்னதை கேட்டதும் பர்த்தோலமேயு அதிர்ச்சியடைந்து, ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று விசுவாச அறிக்கை செய்தார். பின்னும் அவர் அவனை நோக்கி, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்குச் சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளைக் காண்பாய். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீ காண்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு அப்போஸ்தலர் அங்கீகாரத்தை பெற்று ஆர்மினியா, ஏத்தியோப்பியா, மெசொப்பொத்தேமியா, பாரசீகம் போன்ற பல பகுதிகளிலும் நற்செய்தியை பரப்பினார். இவர் கிபி 55 இந்தியா வந்து ஊழியம் செய்தார் என்றும் மத்தேயு நற்செய்தியின் எபிரேய பிரதியை அங்கு விட்டுச் சென்றார் என்றும் கூறப்படுகிறது. ஆர்மினியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படும் இவர் அங்கு கிறிஸ்தவ மதத்தின் அடித்தளத்தை அமைத்தவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். ஆர்மினியாவின் மன்னரான பாலிமியஸ் என்பவரின் மகளை பிடித்திருந்த தீய ஆவியை நாத்தான்வேல் விரட்டி அவளை குணப்படுத்தினார். இந்த அற்புதத்தை கண்ட மன்னரும் அவருடைய குடும்பத்தினரும் கிறிஸ்தவ மதத்தை தழுவினர். இவர் சென்ற இடங்களில் எல்லாம் பல அற்புதங்களை செய்தார். இதனால் மக்கள் இவரை பெரிதும் நேசித்தனர். மன்னர் பாலியமியஸின் மாற்றத்தால் ஆத்திரமடைந்த அவருடைய சகோதரர் அஸ்தியாக்ஸ் நாத்தான்வேலை கைது செய்ய உத்தரவிட்டார். அவர் சிலைகளை வழிபட மறுத்ததால் உயிருடன் இருக்கும்போதே அவருடைய தோல் உரிக்கப்பட்டது. தோல் உரிக்கப்பட்ட பிறகும் அவர் தொடர்ந்து நற்செய்தியை போதித்துக் கொண்டே இருந்தார். இறுதியாக அவர் தலையை துண்டித்து இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார். ஆண்டவர் தனக்கு கொடுத்த சுவிசேஷ பணியை தனது வாழ்நாளின் கடைசி நொடி வரை செய்தார். இந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் பர்த்தோலமேயு என்கிற நாத்தான்வேல்.